இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு மாம்பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம். மாம்பழத்தில் ஜூஸ் வச்சு செய்யும் போது இந்த வெயில் காலத்தில் மாம்பழமே சாப்பிட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்குலாம் அங்கங்கே முகப்பொரு வந்துடும். அதனாலேயே வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாலிப வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதில் எண்ணெய் போட்டு செய்யலாம். அதே நம்ம சர்க்கரை தான் போட்டு செய்யணுமா இந்த ஜூஸுக்கு அப்படின்னு இல்லாமல், சர்க்கரைக்கு பதில் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோனாங்க. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த மாம்பழ ஜூஸ் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 7லேருந்து 8 பாதாம் எடுத்துக்கலாம். பிஸ்தாவும் ஒரு 10 பிஸ்தா எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நல்லா கொதிக்கிற பாலை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை என்ன பண்ணணும், ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், 10 பேர்ச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே எடுத்து இந்த முந்திரி பருப்புலேயே சேர்த்துடலாம். நல்லா பல்ஸில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த சைஸுக்கு 2 மாம்பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்சா அதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மார்க்கெட்டில் என்ன மாம்பழம் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க, அப்படியே கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த 2 மாம்பழத்தையுமே கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இதையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பாலையும் போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, எடுத்து வச்ச பால் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான மாம்பழ ஜூஸ் நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இது சுகரே சேர்க்கலை, நேச்சுரலாக நமக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு பால் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பனங்கல்கண்டு அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே சேர்த்து கொடுத்துடலாம். கொஞ்சம் அப்படியே நட்ஸையும் போட்டு விட்டுடலாம். பசங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. நல்லா பிடிக்கிற பசங்களாக இருந்ததுன்னா குடிக்கும் போது முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வாயிலையும் படும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இதில் எதுவுமே நம்ம வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. குடிக்கும் போது அங்கங்கே நமக்கு முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாம்பழமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பயப்படுறவங்களா இருந்தால் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சுகர் பேஷண்ட்டு, என்னால் குடிக்க முடியாதுமா இது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்காக பேரிச்சம்பழம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்ல ஜில்லுன்னு குடிக்கலாம். இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னா அப்படியே நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். வேணுன்றவங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.